ஹச்பி கம்மியாக இருந்தால் சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்களா? ஹச்பி அதாவது ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை பிளட் மூலமாக பாடியோட எல்லா ஆர்கன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகும். அனஸ்தீஷியா கொடுத்த பிறகு பேஷண்ட்டோட பாடி நார்மல் கண்டிஷனில் இருக்காது. ஆக்சிஜன் டெலிவரி சேஃபாக மெயின்டைன் ஆகணும். ஆனால் ஹச்பி ரொம்ப கம்மியாக இருந்தால் பிளட்டுக்கு ஆக்சிஜனை கேரி பண்ணுற கெப்பாசிட்டி குறையும். சர்ஜரி டைமில் பிளட் லாஸ் நடந்தால் ஆக்சிஜன் டெலிவரி இன்னும் குறையலாம். ஹார்ட்டும் மற்ற முக்கியமான ஆர்கன்ஸுக்கும் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். அதனால் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால தான் சர்ஜரிக்கு முன்னாடி ஹச்பி லெவலை அனஸ்தீஷியாலஜிஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, லோ ஹச்பி இருக்கிறதுனால சர்ஜரி நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஹச்பி எவ்வளோ இருக்குது, பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, சர்ஜரி எமர்ஜென்சியா இல்லை எலெக்டிவா, எக்ஸ்பெக்டட் பிளட் லாஸ் எவ்வளோன்னு எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிட்டு தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அனஸ்தீஷியாவில் ஒவ்வொரு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரு ரீசனோட தான் பார்க்கப்படுது.